ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 12த் எபிசோட் தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் வந்து ஒரு ஃபுட் சாப்பிட்டுருப்பா. அதனால எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பாங்க. அது என்னன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஃபிஷ்னாலே அலர்ஜியாம். எங்க மீமி தான் வந்து ஹீரோயினுக்கு மெடிசின்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்ப சொல்றா, "உனக்கு தான் ஃபிஷ்னா அலர்ஜி இல்ல. அப்புறம் எதுக்கு நீ போய் சாப்பிடுற?" அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்றா, "இல்ல ஹீரோ வந்து எனக்காக அதுல இருக்க முள்ளெல்லாம் எடுத்து குடுத்து சாப்பிட சொல்லும்போது, நான் வேணான்னு சொன்னா அது நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் சாப்பிட்டேன். நான் கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். ஒண்ணும் பெருசா பிரச்சனை ஆகாது. கொஞ்ச நாள்ல சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நீ எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தல்ல, ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் எடுத்து வை. அதெல்லாம் நம்ம சும்மா எதுக்கு அமௌண்ட் குடுத்துட்டு, நம்ம அத ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணா, இங்க ஹீரோயினோட அப்பா வந்து லீஷுக்கு வந்து அந்த சப்ளை எல்லாம் குடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு. அவரு கிளம்பலாம் அப்படிங்கும்போது, அப்பதான் ஹீரோ வேக வேகமா வந்துட்டு இருக்கான். அவன் வந்ததுமே ஹீரோயின் குடுத்திருப்பால்ல நீ பேட் உங்களுக்கு முட்டி வலிக்கும்னு சொல்லி ஹீரோயின் தான் குடுத்தாங்க அப்படிங்கும்போது, அவரு சொல்றாரு, "இவளுக்கு எப்பவுமே என் மேல ஒரு தனி பாசம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோவும் ஒரு பாக்ஸ் குடுக்குறான். இதுல வந்து சீக்ரெட் வெப்பன்ஸ் வந்து நெறைய இருக்கு. கண்டிப்பா நீங்க போகும்போது யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத குடுக்குறான். அது மட்டும் இல்ல, "ஜூகிங் தான் இந்த வேலைய உங்களுக்கு குடுக்கலான்னு சொன்னாரு. அதனால கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பாவுக்கும் புரியுது, இவனா இந்த வேலைய குடுத்துருக்கான் அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு வில்லங்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, "நான் பார்த்து போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. எங்க ஹீரோ ரிட்டர்ன் வரும்போது, அவளோட அசிஸ்டன்ட் வந்து மருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. "எதுக்கு இந்த மருந்து?" அப்படின்னு கேட்கும்போது, அவ சொல்றா, "இந்த மாரி ஹீரோயினுக்கு வந்து ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டா அலர்ஜி ஆயிரும் சின்ன வயசுல இருந்தே. ஆல்ரெடி ஒரு லேயர் மருந்து போட்டாச்சு. இன்னொரு வாட்டி போடணும். அதுக்காக தான் போயிட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ சொல்றான், "அவளுக்கு தான் அலர்ஜி ஆயிரும்னு தெரியுதுல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு சாப்பிட்டா?" அப்படிங்கும்போது, அவளும் சொல்றா, "இல்ல நீங்க ஹீரோயினுக்காக ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தப்போ, ஹீரோயின் எப்படி வேணான்னு சொல்லுவாங்க. அதான் சாப்பிட்டாங்க." அப்படிங்கும்போது, "சரி குடு நானே மருந்து போட்டு விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கிட்டு போறான். உள்ள போய் பார்த்தா, ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்க்குறா. ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்ணது எப்படி? அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனது. இதெல்லாம் வந்து ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எப்பவும் ஹீரோயின் பக்கத்துலலாம் படுக்க மாட்டான். இன்னைக்கு ஹீரோயின் பக்கத்துல போய் படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவ்ளோ விஷயமே உன்ன கல்யாணம் பண்ணணும்னு நடந்துச்சா? இல்ல நான் உன்ன கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இவ்ளோ விஷயம் பண்ணணும்னா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. ஹீரோ வெளிய வரான். அவங்க அசிஸ்டன்ட்லாம் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்குறான், "ஹீரோயினுக்கு வேற ஏதாவது அலர்ஜி இருக்கா?" அப்படின்னு. அவங்களும் சொல்றாங்க, "அலர்ஜின்னு இல்ல. பட் ஹீரோயினுக்கு வந்து இந்த ஸ்மோக்டு ஃபுட், ரொம்ப ஸ்பைசி ஃபுட் எல்லாம் பிடிக்காது." அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே. அவளுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கிச்சன்ல குடுத்துருங்க. அதெல்லாம் பண்ணி குடுக்காதீங்க." அப்படி சொல்லிடுறான். எங்க ஹீரோயினும் எந்திரிச்சிடுறா. எந்திரிச்சதும் அசிஸ்டன்ட்லாம் கூப்பிடுறான். அவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் கைய செக் பண்ணி பார்க்குறாங்க. கையில இருந்த அலர்ஜி எல்லாம் போயிடுச்சு. பரவாயில்லையே ஹீரோ மருந்து போட்டு விட்டதும் அலர்ஜி எல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கும்போது, ஹீரோ வந்தாரா? அப்படிங்கும்போது, "ஆமா நைட்டு ஃபுல்லா உங்க கூடவே இருந்து உங்களுக்கு மருந்து போட்டு விட்டது அவரு தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஒரே குஷி ஆயிடுது. சரி, சரி ஓகே ட்ரெஸ் எடுத்து வைங்க. நான் மிமிய பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன் சீக்கிரமா அப்படிங்கும்போது, "சீக்கிரமாவா? இப்போ ஆல்ரெடி இருந்தே மதியம் ஆக போகுது." அப்படிங்கும்போது ஹீரோயின் கேட்கிறா, "ஏன் என்ன எழுப்பவே இல்ல?" அப்படின்னு. ஹீரோ தான் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு எழுப்ப வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் குடுக்கக்கூடாதோ அது எல்லாமே லிஸ்ட் போட்டு கிச்சன்ல குடுக்க சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கும்போது, ஹீரோயினுக்கு ஒரே ஜாலி. ஹீரோ இவ்ளோ கேர் பண்றான் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஹீரோயினும் கிளம்பி அந்த வேவ் டவருக்கு வந்துடுறாங்க. அங்க தான் வந்து ஸ்கிரிப்ட் நடக்க போகுது. அதாவது ஒரு டிராமா நடத்த போறாங்க மிமி. அங்க இருக்க கிரவுட் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இது என்ன புது கோஷ்டியா இருப்பாங்க போல. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த குரூப் எல்லாம் பார்த்ததே இல்லையே. இது என்ன ட்ராமான்னு நம்ம இன்னைக்கு இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பார்க்குறா. என்னைக்கோ விட இன்னைக்கு ரொம்ப கிரவுடா இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. மிமி வந்து அங்க இருக்க ஆர்டிஸ்ட்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரிஹர்சல்லாம் குடுத்து முடிச்சுட்டா. இப்போ வந்து எல்லார் முன்னாடி சொல்லிட்டு இருக்கா. இந்த மாரி ஹீரோவும், ஹீரோயினும் எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இங்க ஒரு ட்ராமாவா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டார்ட் பண்றாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ற முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து காட்டல. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயின் சீக்ரெட்டா போயிட்டு ஹீரோ எப்படி இருப்பான் அப்படிலாம் பார்த்துட்டு வந்திருப்பான்ல, அதெல்லாம் அங்க ட்ராமாவா காட்டிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருக்கு. இங்க ஹீரோயினும் அத என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அது முடியும்போது எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருச்சு. அதனால பயங்கரமா கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணா, இங்க சூயிங் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஹோட்டல்ல பார்த்தா அப்படியே காத்து வாங்கிட்டு இருக்கு. அந்த ஹோட்டல் வேற யாரதும் இல்ல, ஹாயோடது தான். அவனும் வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், "எங்கடா எப்பவுமே வந்து இந்த இடம் அவ்ளோ கிரவுடா இருக்கும். இங்க ஒருத்தன கூட காணோம் இப்போ." அப்படிங்கும்போது, "ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஒரு யங் லேடி பிரின்ஸோட லவ் ஸ்டோரிய சூப்பரா ஸ்கிரிப்ட்டா எழுதி அங்க டிராமாவா பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால அங்க இருக்கவங்க எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு இங்கிருந்து எல்லாருமே போயிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உண்மைய சொல்லப்போனா அந்த டிராமா அவ்ளோ சூப்பரா இருக்கு. நீங்களுமே ஒரு வாட்டி போய் பாருங்களேன். அப்படியே நெறைய கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இவனுக்கு அப்படியே கோவம் வந்துட்டு, "இந்தா இத வச்சு நீயே அடிச்சுக்கோ." அப்படிங்கும்போது அவனும் வாங்கி அடிச்சிட்டு இருக்கான். எல்லாரையுமே வீட்டுக்கு போக சொல்லு. எல்லாருக்குமே 2 நாள் சம்பளம் கட்டு போங்கடா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். அப்ப எனக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கா. நீயா? அப்ப நீ போய் அந்த வேவ் டவர்லயே உட்கார்ந்து அந்த டிராமாவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்க அவன திட்டிட்டு, இவன் இங்க வந்து அப்படி என்னதான் இவங்க டிராமா பண்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராமாவ பார்க்கறதுக்காக வந்திருக்கான். இவன் வந்து பார்த்துட்டு இருக்கிறத மிமியும்
பாத்துடுறா. மீமி பாத்துட்டு, "என்ன ஹாய் இங்க என்ன பண்றீங்க? இங்க இருக்க டெக்னிக்ஸ் எல்லாம் திருடிட்டு போலான்னு வந்தீங்களா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. "அச்சச்சோ! இன்னைக்கு லேட்டா வந்துட்டீங்க. நாளைக்கு சீக்கிரமா வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சீட்டும் நான் புடிச்சு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "பாக்கலாம் இந்த கிரவுட் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் அங்க வரா. ஹீரோயின் வந்ததுமே மிமி சொல்றா, "இன்னைக்கு சக்சஸ் பார்ட்டிய நம்ம கொண்டாடுறோம். ஓரளவுக்கு நம்மளுக்கு நெறைய அமௌண்ட் கிடைச்சிருக்கு" அப்படிங்கும்போது, ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல இதுல நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாது. நம்ம வந்து இத லீஷு மக்களுக்காக தானே திரட்டிட்டு இருக்கோம்" அப்படிங்கும்போது, "ஏய் சக்சஸ் பார்ட்டி வந்து என்னோட காசுல குடுக்குறேன்" அப்படிங்கும்போது, ஹீரோயின் கூப்பிடுறா, "ஹாய் நீங்களும் வாங்களேன்" அப்படின்னு. இவங்க வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே, "சீ சீ இவன்லாம் எதுக்கு? நம்ம பொண்ணுங்க போய் செலிப்ரேட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. எங்க ஹீரோயினும் மிமியும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, மிமி சொல்லிட்டு இருக்கா, "இந்த மாரி டெய்லியும் நம்ம ட்ராமா போட்டோம்னு வையி, கண்டிப்பா காசு நம்மளுக்கு கிடைச்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஸ்கிரிப்ட் எழுதி ட்ராமா பண்றதுக்கெல்லாம் லேட் ஆகும் இல்ல, கண்டிப்பா இந்த காசு நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு ஒரே வழி, நம்மளோட கடையில இருக்க வியாபாரத்த அதிகம் பண்ணும்போது, நம்மளுக்கு இன்கம் ஜாஸ்தியா வரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. இவங்க பிளான் என்னன்னா, இந்த 3 ரேங்க் வாங்கியிருப்பானே மிஸ்டர் ஷூ, அவன கூட்டிட்டு வந்து, அவன மாடலா யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க கடைக்கு அப்படின்னு சொல்லி, அவங்க கடையோட ஜுவல்லரி எல்லாம் இவனுக்கு மாட்டி விட்டுட்டு, இவனும் சொல்லிட்டு இருக்கான், "இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. உங்க டேஸ்ட் நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இங்க பார்த்தா, இவன வந்து மாடலா வச்சு, இவங்களோட ஜுவல்லரி எல்லாம் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால இவன வரைஞ்சிட்டு இருக்காங்க. மீமி தான் பக்கத்துல நின்னு, "கண்ணு இந்த மாரி இருக்கு பாரு, அத கொஞ்சம் சரி பண்ணு. மூஞ்சி அப்படி இருக்கு பாரு, அத சரி பண்ணு" அப்படின்னு கரெக்ஷனா சொல்லிட்டு இருக்கா. அவனே காண்டாகி, "உங்களுக்கு இவ்ளோ நல்லா வரைய தெரியும் அப்படின்னா, நீங்களே வரையுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "எனக்கு வரைய தெரியற மாரி இருந்தா, நான் ஏன்டா உன்ன வேலைக்கு வைக்க போறேன்? மூடிட்டு வரையடா" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் தான் வந்து சொல்லிட்டு இருக்கா ஜோவை கிட்ட, "இங்க இருக்கிறதுலயே ரொம்ப கேவலமா வரையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்ட தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்பதான் நீங்கன்னு தெரியாதுல்ல. நீங்க ஒரு மாரி இருப்பீங்க, அவரு ஒரு மாரி வரைஞ்சிருப்பாரு. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க தான் அதன்னு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இத நான் பாராட்டா எடுத்துக்கிறதா? இல்ல இவங்க கேவலமா வரையறாங்கன்னு எடுத்துக்கிறதா? அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். எங்க ஹீரோ வந்துடுறாங்க. ஹீரோ வந்ததுமே ஆளாளுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் பார்க்க போயிடுறாங்க. ஹீரோயினும் கேட்கிறா, "என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க இன்னைக்கு?" அப்படின்னு உடனே ஹீரோவும் சொல்றான், "வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதனால தான் உன் கூட இருக்கலாம்னு வந்தேன்னு" சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோயின், "வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சா? சரி நீங்க வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா, அங்க என் அசிஸ்டன்ட் இருப்பா. அவ உங்களுக்கு சாப்பாடு குடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசலாம் அப்படின்னு போறான். இங்க மாத்தி மாத்தி எல்லாரும் ஹீரோவ பேசவே விடாம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, "இந்த சோவை போட்டிருந்தான்ல, அந்த ஜுவல்லரி எல்லாத்தையுமே தான் நம்ம அட்வர்டைஸ் பண்ணி விக்க போறோம். அதுவும் இல்லாம கடையில முன்னாடி தெரியிற மாரியே வைங்க. அதுவும் கம்மியா வைங்க. நெறைய வச்சா நெறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ கம்மியா லிமிட்டட் எடிஷன்னு சொன்னா தான் நெறைய பேர் வாங்குவாங்கன்னு" சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலைய குடுத்து அனுப்பிச்சு விட்டுர்றான். எங்க ஹீரோனால பேசவே முடியல. ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைன்னு சொல்லி பிஸியாயி போயிட்டே இருக்கா. எங்க ஹீரோயின் வந்து அக்கவுண்ட்ஸ் புக் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ, ஹீரோ வரான். ஹீரோ வந்து கேட்கிறா, "எதுக்காக வந்து நீ ஜோவை மட்டும் கூப்பிட்ட? அவன் மட்டும் தான் மாடல் மாரி இருக்கானா என்ன?" அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா, "மிஸ்டர் ஷூ வெளிய போனாலே வந்து பொண்ணுங்கலாம் அவர் மேலேயே வந்து விழுந்துட்டு இருப்பாங்க. இவர் வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா எல்லார் பொண்ணுங்களுமே வந்து நம்மகிட்ட வாங்குவாங்க. அதுதான் என்னோட பிளானு. அவரு போட்டிருக்க ஜுவல்லரி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவருக்கு ஃப்ரீயா நான் குடுத்துருக்கேன். அவரு நடக்கும்போது, போகும்போது, வரும்போதெல்லாம் நமக்கு ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ண மாரி இருக்கும். அதனால தான்" அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றான், "ஏன் அவன மட்டும் தான் மாடலா இருக்கணுமா என்ன? எங்களயெல்லாம் பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்களா?" அப்படின்ட்டு இருக்கான். "எங்களன்னா யார சொல்றீங்க?" அப்படிங்கும்போது ஹீரோ வந்து எதுவுமே பேசாம அவனே வந்து அவன மேல இருந்து பார்த்து அவன தான் சொல்றான் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சைகையிலேயே காட்டிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கு கோவம் வந்துட்டு எந்திரிச்சே போயிடுறான். அந்த வேலைலாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் உட்காந்து ஏதோ டீ குடிச்சிட்டு இருக்கா. அப்ப வந்து பேசிட்டு இருக்கா அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட. "இன்னைக்கு ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிட்ட மாரி தெரியல" அப்படிங்கும்போது அவளே சொல்றா, "எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் ஷூ மேல ஹீரோக்கு பயங்கரமா ஜெலஸ் ஆயிட்டாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நீங்க அவர கூப்பிட்டுட்டு வந்து அவருக்கு அழகு பார்த்துட்டு இருந்தீங்க. ஹீரோ வந்து மிலிட்டரில இருந்து வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வரப்போ, ஐயய்யோ! ஆமால்ல நான் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருந்ததுனால அவர வந்து நான் கண்டுக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் குடுத்து நான் அவர கன்வின்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. எங்க அடுத்த நாள் ஹீரோயினோட கடையெல்லாம் கூட்டம் பிச்சுக்குது. அந்த மிஸ்டர் ஷூவோட ஃபோட்டோ போட்டு அந்த அட்வர்டைஸ்மென்ட் பாம்ப்ளெட் வாங்குறதுக்காக அவ்ளோ பொண்ணுங்க லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. மீமி கிட்ட வந்து ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டும் கேட்கிறா, "நீங்க தானே சொன்னீங்க இங்க இருக்கிறதுலயே வொர்ஸ்ட்டான பெயிண்டர கூட்டிட்டு வந்து அவர் மாரியே தெரியாத மாரி வரையணும்னு சொல்லிட்டு, இப்ப எக்ஸாக்ட்டா அவரு மாரியே இருக்குது. அதனால தானே எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க" அப்படிங்கும்போது, "இதுதான் எங்க பிளானே. இவரு மாரியே வரைஞ்சு பாம்ப்ளெட் குடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா அவரு வரமாட்டாரு. இப்ப பாத்தியா இவர்கிட்ட பொய் சொன்னதுனால இவ்ளோ கூட்டம் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோ உட்கார்ந்து அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கான். அவனால அக்கவுண்ட்ஸ் கூட பார்க்க முடியல. அவனுக்கு ஃபுல்லா ஹீரோயின் சொன்னது தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அவன் வேற அந்த மிஸ்டர் சிவா பயங்கரமா புகழ்ந்து புகழ்ந்து பேசியிருப்பான். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி மீமியும், ஹீரோயினும் அவன சைட் அடிக்கிறதுக்காக வேவ் டவர் எல்லாம் போயிருப்பாங்கல்ல. இதெல்லாம் நினைச்சு அவனுக்கு செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. அப்ப வந்து அவனோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாரி ஹீரோயின் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் குடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்போ, அவன் வந்து அதெல்லாம் வேணாம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். சரி ஓகே போறேன் அப்படிங்கும்போது, சரி கொண்டு வந்து வையி அப்படின்னு சொல்லிடுறான். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெஸ் வந்து ஹீரோயின் உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல ஒரே ஒரு வாட்டி தான் நான்
உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு இந்த மாரி பேட்டர்ன்லாம் ரொம்ப பிடிக்கும்னு. ஹீரோயின் வந்து அத ஞாபகம் வச்சு பண்ணியிருக்காங்க உங்களுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஆமா நம்ம கடையில எனக்கு சூட் ஆகுற மாரி ஜுவல்லரிலாம் இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, அவரும் சொல்றாரு, நெறையா இருக்கு அப்படிங்கும்போது, சரி போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஹீரோவுக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் நமக்காக கிஃப்ட் குடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவனும் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோயினும் அதே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கான். பார்த்த உடனே ஹீரோக்கு வந்து ஒரே ஷாக். 2 பேரும் மேட்ச் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன 2 பேருக்கும் மேட்சிங்கா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். ஆமா அப்பதான் நம்ம வெளிய போகும்போது நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்னு தெரியும்ல. அதுவும் இல்லாம நீங்க எப்பவுமே சிம்பிளானத ட்ரெஸ்ஸா தானே போடுறீங்க. அதனால தான் இது குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம 2 பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளிய போனோம்னா, எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம கடையில இதே மாரி மேட்சிங் செட்டா ட்ரெஸ் வித்தோம் அப்படின்னா, சேல்ஸ் நல்லா பிச்சுக்கிட்டு போகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோக்கு இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் குடுக்குறா. என்னன்னா, ஹீரோயின் வந்து 2 வாட்டியுமே இந்த மாரி ஒரு பெல்ட் வச்சு தான் வந்து ஹீரோயின காப்பாத்திருப்பா. அத பத்திரமா வச்சு, அத வந்து ஸ்பெஷலா ரெடி பண்ணி ஹீரோக்கு குடுக்குறான். ஹீரோவும் வந்து பயங்கரமாவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்கிறா ஹீரோ கிட்ட, "உங்களுக்கு ஐப்ரோஸ் வரைய தெரியுமா?" அப்படிங்கும்போது, இவன் "என்கிட்டயா கேட்கிற? அதெல்லாம் தெரியுமே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நானே வரைஞ்சு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா என்னமோ வரைஞ்சிட்டு இருக்கான். வேக வேகமா வரைஞ்சு முடிச்சுட்டு, "எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். அவன் போனதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணாடியில எடுத்து பார்க்குறா. ஏதோ கரடி மூஞ்சி வரைஞ்சு வச்ச மாரி வரைஞ்சு வச்சுட்டு போயிருக்கான். அங்க கட் பண்ணா, இங்க ஹீரோயினும் மிமியும் நடந்துட்டே பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வந்து சொல்றா, "மிமி உனக்காக ஒரு பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன போய் பாரு" அப்படின்னு சொல்றப்போ, மிமி சொல்றா, "என்னாலலாம் போய் பார்க்க முடியாது" அப்படின்னு. அப்போ ஹீரோயின் கேட்கிறா, "உனக்கு வேற யாராவது புடிச்சிருக்கா?" அப்படிங்கும்போது, "எனக்கு வேறலாம் யாரையும் புடிக்கல. நான் போய் பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல" அப்படிங்கும்போது, "இங்க பாரு நீ அப்பா, அம்மா சிச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உனக்கும் கல்யாணம் ஆகுற வயசு வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கணும்னு தானே சொல்லுவாங்க. நீ போய் கூட பார்க்கலன்னா எப்படி? நீ போய் பார்த்துட்டு உனக்கு பிடிக்கல அப்படின்னா, நீ ரிஜெக்ட் பண்ணிரு. அவ்வளோதான் சிம்பிள்" அப்படின்னு சொல்லி ஏதோ மைண்ட் வாஷ் பண்ணி அனுப்பிச்சு விடுறா. அதே இடத்துல தான் இந்த பியூட்டி கான்டெஸ்ட்ல தோத்து போயிருப்பாள்ல, அந்த பொண்ணும் வந்து அந்த கோச்சன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன பார்க்கறதுக்காக வந்திருக்கா. இவளுக்கு அந்த கல்யாணத்துல சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்க நானி தான் கூட வந்திருக்காங்க. அவங்க நானி சொல்லிட்டு இருக்காங்க, "இந்த மாரி நீ போய் பார்க்கணும்" அப்படிங்கும்போது, இவ சடனா நடுவுலயே நின்னுட்டு, "எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா?" அப்படிங்கும்போது, அவங்க நானி சொல்றாங்க, "இந்த மாரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி ஏமாத்தாத. இதெல்லாம் நான் நெறைய பார்த்துட்டேன். அதுவும் இல்லாம ராணி சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா உனக்கு அவன கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். வேற வழியே இல்ல" அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல அப்படின்னா, ஒன்ஸ் நீ கல்யாணம் பண்ணிட்டன்னா, உனக்கு எல்லா பவருமே உனக்கு தான் வரப்போகுது. அது உனக்கு வேணாமா? அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இவளும் சொல்றா, "சரி ஓகே. நான் அந்த மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு ரெடி தான். ஆனா நான் வந்து தனியா பார்க்கணும். ஏன்னா தனியா பேசும்போது தான் அவனோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரியும். நீ கூட இருந்த அப்படின்னா, அவன் ஃபார்முலா மட்டும் தான் பேசுவான். அவன பத்தி எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியாது" அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி நான் தான் இங்க வந்துட்டேன்ல. இதுக்கு மேல என்னால ஓடி கூட போக முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க? அப்படின்னு கேட்ட உடனே அவங்களும், "சரி ஓகே. வேற வழி இல்ல. நீ பார்த்து பேசிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா, இங்க மிமி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன இவனுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டி கூட இல்ல. இவனெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிட்ட? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஆல்ரெடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இதுக்கு மேலலாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. கிளம்புற டைம்ல அவன் வந்துடுறான். வந்ததும் என்ன மன்னிச்சிடுங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என் தம்பிக்கு நான் மேத்ஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன். அதனால தான் வர முடியல அப்படிங்கும்போது, மேத்ஸா அப்படின்னு கேட்குறான். அப்ப ஆரம்பிக்கிறான் அவன். ஆமா என் தம்பிக்கு மேத்ஸ் மட்டும் இல்ல ஆர்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே கத்துக் குடுப்பேன். ப்ராபபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், மெஷர்மென்ட் அப்படின்னு பேசிட்டே போயிட்டு இருக்கான். இங்க மிமிக்கு தலையே வெடிக்குது. போதும் கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு கத்திடுறா. இதோட இந்த எபிசோடே முடியுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.